Hi friends, welcome to Samria channel. சென்னையில இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இவ்வளவு இயற்கை சூழலோட நல்ல காத்தோட ரம்யமான ஒரு இடம், நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். அது என்ன இடம்னா சென்னை பள்ளிக்கரணையில இருக்கிற பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் பார்க் தான். ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேஸ். ஆனா இங்க நீங்க ஒரு தடவை வந்தீங்கன்னா நீங்க திரும்பவும் உங்க பசங்களை கூப்பிட்டுட்டு வருவீங்க. இந்த இடம் வேலுச்சேரி தாம்பரம் மெயின் ரோட்லயே சிச்சுவேட்டடா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் பார்க் ஆக்சுவலா இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அண்டர் ரேட்டட் பிளேஸ். நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் இருக்கிறதும் தெரியாது அண்ட் இந்த இடத்துல என்ன இருக்கணும் அவ்வளவா தெரியாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்க்கலாம். நீங்க பேர்ட் வாட்சிங் வந்து இங்க சீசன் டைம்ல நிறைய பேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்துக்கு வந்து டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 6:30 இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான். இங்க வந்து நம்மளுக்கு வாக்கிங் போறதுக்கு சூப்பரா ஸ்பேஸ் இருக்கு. ஒரு டபுள் சைடும் வந்துட்டு நம்ம வந்து வாக்கிங் போலாம். ஒரு பெரிய லாங் பாத்வே இருக்கு. உள்ள நுழைஞ்சோன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கு. அங்க வந்து நம்ம 10 rupeesக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா போதும். அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் சார்ஜஸ், கிட்ஸுக்கு சார்ஜஸ் கிடையாது. நம்ம இந்த பள்ளிக்கரணை ஏரியால வந்து பீச் தேடி போறதுக்கு பதிலா நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். ஏன்னா இங்க இருந்து மெரினா பீச்சோ இல்ல பெசன்ட் நகர் பீச்சோ ரொம்ப தூரம். அதுக்கு பதிலா இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போன ஒரு ஃபீலிங்கே கிடைக்கும். இது மார்னிங் 6:30 இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஓப்பனா இருந்தாலும் நம்ம வந்துட்டு வரது வந்து ஒரு ஈவினிங் டைமா வந்தோம்னா நமக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கும். நம்ம லக்கியா இருந்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்க்கவும் முடியும். ஆக்சுவலி நாங்களும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸை வந்து ஸ்பாட் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு லாங் லேக் மாதிரி பிளேஸ் இருக்கு. இங்க நம்ம நடந்து போனோம்னா செம்ம ப்ரீஸ், அங்க ரொம்ப பிளசண்டா இருக்கு. நிறைய பேர் வந்து ஈவினிங் டைம்ல அங்க ஃபிளாஸ்க் நிறைய காஃபி டீ எடுத்துட்டு வந்து உட்காந்து அவங்க ஸ்நாக்ஸ் டீ வந்து குடிச்சிட்டு அப்படியே இந்த பேர்ட் வாட்சிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் குழந்தைங்களோட வந்திருந்தாங்க. இது இல்லாம எக்ஸசைஸ் பண்றவங்க, ஜாகிங் போறவங்க, வாக்கிங் போறவங்க எல்லாம் கூட இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பில்டிங் வந்து ஆக்கிரமிச்சிட்டதுனால இந்த பிளேஸே வந்து ரொம்ப கிராம்ட் ஆயிடுச்சு, ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ன்றது ரொம்ப பெரிய பரப்பளவு. அதை வந்து இப்போ ரொம்ப குறுகி போயிடுச்சு. ஈவினிங்ல இந்த இடத்துல வாக்கிங் போறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கா. அங்கங்க கொஞ்சம் ஒரு சின்னதா டப் சொருகி வச்சு அதுல தண்ணியும் வச்சிருந்தாங்க. மேபி பேர்ட்ஸ்க்காக வச்சிருக்காங்களான்னு தெரியல. இவ்வளவு பெரிய லேக் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு பர்பஸ் எதுக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் பார்க்க பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா தூரத்துல நம்மளுக்கு பள்ளிக்கரணை டம்பியார்ட் இருக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் வந்து ஸ்மெல்லியாவே இருக்கு. அவ்வளவு பிளசண்டான ஸ்மெல் இல்ல இந்த இடத்துல. ஏர்லி மார்னிங் டைம்ல சீசன் டைம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் பைனாக்குலர் வச்சுட்டு பேர்ட் வாட்சிங் பண்றாங்க. நாங்க சம்மர் சீசன்ல வந்ததுனால தண்ணி அவ்வளவா இல்ல. இல்லைன்னா ஜென்ரலா ரெண்டு சைட்லயுமே தண்ணி இருக்கும், நடுவுல பாத்துவேன்னு சொல்லிட்டு பார்க்கவே அழகா இருக்கும் இந்த இடம். நாங்க போகும்போது வல்ச்சர் தவிர வேற எதுவுமே பார்க்க முடியல. தூரத்துல இருந்து டம்பியார்ட் தெரிஞ்சிச்சு. பார்க் ஆனா ரொம்ப பிளசண்டா ப்ரீஸியா சூப்பரா இருந்தது. நம்மளுக்கு காத்துக்கு பஞ்சமே இல்ல. அப்புறம் அந்த லாங் பாத்வே இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம வாக்கிங் போனோம்னா போலாம். அதுக்கப்புறம் இந்த சைட்ஸ் ஃபுல்லா மரம், இந்த பக்கம் ஃபுல்லா கிரீனரின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே அந்த இடம் அழகா இருந்தது. பசங்களை அந்த லாங் பாத்வேல விட்ட உடனே கண்ட்ரோலே பண்ண முடியல, ஒரே ஆட்டம் ஓட்டம். ஜென்ரலா இந்த பார்க்ல நம்ம குழந்தைங்களோட வாக்கிங் போகும்போது அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாம லேர்னிங்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 200 meters டிஸ்டன்ஸ்க்கும் அனிமல்ஸோட குரூப் பத்தி மாடல் வச்சிருக்காங்க. அதாவது பசங்களுக்கு பார்த்தாலே ஈஸியா புரியுற மாதிரி அதோட மாடல் செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெர்டிபிரேட் பத்தி வச்சிருக்காங்க. பார்த்தாலே வந்து பசங்களுக்கு புரியும். அந்த அனிமலோட மாடலும் வச்சிருக்காங்க. சோ குழந்தைங்களுக்கு பார்த்த உடனே அது புரியுற மாதிரியான விஷயமா இருக்கு. அதை பத்தி விஷயங்கள் எழுதியும் போட்டிருக்காங்க. சோ பேரண்ட்ஸ் நின்று பசங்களை எஜுகேட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதெல்லாம் படிச்சு காட்டலாம். பசங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கேட்பாங்க, பாப்பாங்க.
மழைலாம் பெய்யும் போது எல்லா லேக்கும் வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி பிரிட்ஜும் கட்டியிருக்காங்க. எந்த வழியா தண்ணி போகணுமோ அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அதுல ஆஸ் யூஷுவல் நம்ம மக்கள் வந்து பிளாஸ்டிக் பொருள் குப்பை எல்லாம் போட்டு ரொம்ப கேவலமா அந்த இடத்த ஆக்கி வச்சிருந்தாங்க. சோ மழை பெய்யும் போது இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அடைச்சிட்டு போக வேண்டிய வழியை பிளாக் தான் பண்ண போகுது. நம்மளாம் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் திருந்த மாட்டோம் போல. கவர்மெண்ட்டும் புதுசா பிளான் பண்ணி என்னென்னமோ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாம நம்ம பொல்யூட் பண்ணி வச்சிடறோம். அதனால மழை பெய்யும் போது நம்மளுக்கு நிறைய தடவை இந்த இடத்துல வந்து ஃபிளட் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. இது மாறணும். இதுல வந்து மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வரணும். அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் டெட் எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல நம்மளால நடந்து போக முடியாது. ஸோ சீப் அண்ட் பெஸ்டா வந்து ஒரு ஈவினிங் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டுக்கு வரலாம். ஆனா இங்க வந்து ஒரு குழந்தைங்களுக்கு விளையாடுற இடம்லாம் எதுவுமே கிடையாது. ஊஞ்சலோ இல்ல சீசாவோ அது எதுவும் கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதீங்க. அப்படியே வெளியில வந்து புரோட்டீன் ரிச் மசாலா வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு நம்ம ஈவினிங்க வந்து சூப்பரா முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை நாங்க திரும்பவும் மீட் பண்றோம். Until then, it's bye from Jemima.